வணக்கம். நான் உங்கள் கணேஷ்குமார். இன்று நாம் பார்க்க இருக்கும் கதையின் தலைப்பு கண்ணாடியின் ரகசியம். ஒரு கிராமத்தில் விஜய் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் புத்திசாலி, ஆனால் எப்பொழுதும் தன்னை பற்றி குறைவாகவே நினைப்பான். பள்ளி ஆசிரியர் கேள்வி கேட்டால் பதில் தெரிந்திருந்தாலும் கையை உயர்த்த மாட்டான். விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள மாட்டான். என்னால் முடியாது, நான் தோற்று விடுவேன், மற்றவர்கள் என்னை விட சிறந்தவர்கள் என்ற எண்ணங்களே அவன் மனதில் இருந்தன. ஒரு நாள் அவனுடைய தாத்தா இதை கவனித்தார். அவர் விஜயை அழைத்து ஒரு பழைய கண்ணாடியை கொடுத்தார். அந்த கண்ணாடியில் ஒரு ரகசியம் இருக்கிறது. தினமும் காலை இதில் உன் முகத்தை பார் என்றார். விஜய் ஆச்சரியப்பட்டான். மறுநாள் காலை கண்ணாடியை பார்த்தான். அதில் அவனுக்கு முகம் மட்டுமே தெரிந்தது. இதில் என்ன ரகசியம் என்று யோசித்தான். ஆனால் தாத்தா சொன்னதால் தினமும் பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் தாத்தா கேட்டார், கண்ணாடியில் என்ன பார்த்தாய்? விஜய் சொன்னான், என்னுடைய முகத்தை பார்த்தேன். தாத்தா சிரித்தார். அதுதான் ரகசியம். உன் வெற்றியும் தோல்வியும் முதலில் உன் மனதில் உருவாகிறது. கண்ணாடியில் நீ ஒரு தோல்வியாளனை பார்த்தால் உன் செயல்களும் அப்படியே இருக்கும். ஆனால் ஒரு வெற்றியாளனை பார்த்தால் உன் வாழ்க்கையும் மாறும். இந்த வார்த்தைகள் விஜயின் மனதில் ஆழமாக பதிந்தன. அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு கடினமான கேள்வி கேட்டார். இந்த முறை விஜய் கையை உயர்த்தினார். பதில் சரியாக இருந்தது. அனைவரும் கைத்தட்டினர். அவனுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை வந்தது. சில வாரங்களுக்கு பிறகு ஓட்டப்பந்தயம் போட்டி நடந்தது. முன்பு போல் பயப்படாமல் கலந்து கொண்டான். முதல் பரிசு கிடைக்கவில்லை, ஆனால் போட்டியை முடித்தான். அதுவே அவனுக்கு பெரிய வெற்றியாக இருந்தது. நாட்கள் சென்றன. விஜய் ஒவ்வொரு சிறிய சவாலையும் தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பித்தான். சிறிய வெற்றிகள் பெரிய வெற்றிகளாக மாறின. ஒரு நாள் பள்ளியில் சிறந்த மாணவனுக்கான விருதை பெற்றான். விருதை வாங்கிய பிறகு தாத்தாவிடம் ஓடிச் சென்றான். தாத்தா, அந்த கண்ணாடியின் ரகசியம் உண்மையிலேயே வேலை செய்தது என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். தாத்தா சிரித்தார். கண்ணாடியில் எந்த மந்திரமும் இல்லை மகனே. மாறியது கண்ணாடி அல்ல, உன்னை பற்றிய உன் எண்ணம்தான். அப்போது விஜய்க்கு உண்மை புரிந்தது. தன்னம்பிக்கை என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, அது நமக்குள்ளே இருக்கும் சக்தி என்பதை உணர்ந்தான். இந்த கதையின் மூலம் நான் தெரிந்து கொள்வது, உங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறும். மற்றவர்கள் உங்களை நம்புவதற்கு முன் நீங்கள் உங்களை நம்புங்கள். தன்னம்பிக்கையே சாதாரண மனிதனை சாதனையாளனாக மாற்றும் மிகப்பெரிய சக்தி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திப்போம்.